அம்மா அவர்களோடு 60 ஆண்டுகளுக்கு மேலாக உடன் பயணித்தவர். ஒரு சிறு பள்ளி மாணவியாக அம்மாவை முதல் பார்த்தவர். பிறகு அம்மாவோடு அரசியலிலும் பயணிக்கின்ற நற்பேற்றினை பெற்றவர். நம் அன்பிற்குரிய அணித்தலைவர் சச்சு அவர்கள் அம்மா அவர்களின் வாழ்க்கையில் அவருக்கு சவாலாக அமைந்தது அவரது திரை வாழ்வே என்று இந்த சொற்போரினை தொடங்கி வைக்க வருகிறார். வருக சச்சு அவர்களே. புரட்சித் தலைவி ஜே. ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திரையுலகத்தில் எடுத்த உடனே அவங்களுக்கு சவாலானா நிச்சயமா. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல பருவத்தில் ஒரு ஹீரோயினாக வரும்பொழுது ஒரு கிளாமராக, ஒரு அழகான ஒரு தோற்றத்தோட, ஒரு நிறைய நல்ல சாங்ஸு, இந்த மாதிரி தான் எல்லாருமே பொதுவாக ஆசைப்படுவாங்க கதாநாயகியாக வரணுன்னா. என்னுடைய இது கூட ரோஜா மலரிய ராஜகுமாரி தான் எடுத்தாங்க. ஆனால் நான் பேபி ஆர்டிஸ்டாக இருந்தேன் அப்போ. ஆனால் இவங்களது எப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு படமே அந்த வெண்ணிற ஆடைன்ற படமே ரொம்ப ஒரு சவால் தான். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் முதல்ல அவங்கள ரொம்ப இதுவாக காமிச்சு அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு மாதிரியான பாத்திரம். அந்த பாத்திரத்தை அவங்க முதல் படத்துலேயே ஒரு சவாலாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக. அவங்களுக்கு அதில் ரொம்ப நல்ல பேர். அது அவங்க முதல் படத்துலேயே பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, 16 வயசில் ஒரு விதவையாக காமிச்சாங்க. அதாவது எப்படி அது கதையில் வரும் அப்படின்னா, பால்ய விவாகம் பண்ணி அப்போவே இதுவாகிடும். இவங்களுக்கு யார் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் அவங்க அந்த விதவைன்றது அந்த வார்த்தை வரும். அது ரொம்ப பேருக்கு சரியாக புரிஞ்சுதா புரியல தெரில. ஆனால் கூட மக்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு டால் மாதிரி இருப்பாங்க. அவங்க தங்கச்சிலைன்னு சிவாஜி அண்ணன் அவர்கள் சொன்னார்னா, நிஜமான தங்கச்சிலை தான் அவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு போய் ஸ்ரீதர் ஏன் இப்படி பண்ணாருன்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வேறு பண்ணாங்க. நிறைய இதெல்லாம் நடந்தது. ஆனால் அவங்க அடுத்தடுத்து படம் பார்த்தீங்கன்னா, எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சவாலே சமாளியாக இருக்கட்டும், எந்த படங்கள் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா படத்துலேயும் அவங்களுக்கு ஒரு இதுவாக பண்ணணுமா, ரொம்ப பிரமாதமாக ஒரு திமிரோடு பண்ணணுமா, ரைட்டு, ரொம்ப அடக்கமாக பண்ணணுமா பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுடைய பாணி. இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கே யாரும் முடியல, ஒருத்தராலையும் முடியல. அது அவங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைச்ச படம், நிறைய படம், நானும் அவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 படம் இருக்கலாம். அந்த 20 படத்தில் பார்க்க போனீங்கன்னா, கலாட்டா கல்யாணம், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பொம்மல் ஆட்டம், சுமதியன் சுந்தரி, திக்கு தெரியாத காட்டில், இந்த மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் பண்ணோம். அதில் நிறைய படத்தில் நாங்கள் அவுட்டோரும் போயிருக்கோம். நிறைய படத்துக்கு போயிருக்கோம். அவங்கக்கிட்ட என்ன ஒன்றுனா, அந்த முதல் படத்துலேயே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது, எந்த பாத்திரம் எடுத்தாலும் அதை முதல்ல அவங்க அந்த ஸ்டோரி டைரக்டரோ அவங்க வசனகர்த்தாவோ யார் இருக்காங்களோ அவங்க அதை அழகாக, இதுதாம்மா உங்களுடைய கேரக்டர், இதுதான் அப்படின்னு சொன்னோடனே ஒரே செகண்டு தான் உடனே அதை மனசில் வாங்கிடுவாங்க. அவங்க மனசில் வாங்கிக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரி அது அந்த அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்ல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த கேரக்டராக மாறணும்ல நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இதில் அவங்க ரொம்ப யங் ஏஜ். அவங்களும் ஒரு 15-16 தானே ஹீரோயினாக ஆக்ட் பண்ண வந்தாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு விதமான ஒரு இது அவங்க ஸ்டைலுன்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா முக்கால்வாசி பேர் வரும்பொழுது புதுமுகமாக வரும்பொழுது யாராவது ஒருத்தரை மனசில் இருப்பாங்க, அவங்கள மாதிரி பண்ணுங்கள், இவங்கள மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிற டேரக்டர்ஸும் உண்டு. அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம். அவங்க பாருங்கள் அந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அதெல்லாம் அவங்க காதில் வாங்காமல், பொருட்படுத்தாமல், அவங்களுக்குன்னு ஒரு பாணி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல். அது எது எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஒரு ஹேர் ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஒரு நடை எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்க ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய இதுவாக தான் பண்ணுவாங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்தே உண்டு அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு.
குமரி கோட்டத்தில் நானும் அவங்களும் ஒன்றுனா அவங்க சிஸ்டர் மாதிரி வருவேன் நான். ஸோ எல்லோரும் டான்ஸ் ஆடுவோம். அந்த டான்ஸ் ஆடும்போது என்னாச்சு, எல்லா படத்தினுடைய எதுவும் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பண்ணியே தீரணும், அப்படி பண்ண சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு மறுநாள் சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும்பொழுது எனக்கு அந்த மூமெண்ட்டில் ஏதோ ஸ்லிப் ஆகி கால் வந்து ட்விஸ்ட், அந்த இது கொஞ்சம் இதுவாகிடுது, ஸ்ப்ரெயின் ஆகிடுது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஆனால் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெயின் தெரிஞ்சுது, எனக்கு தெரிஞ்சுது. அவங்க பண்ண மூமெண்ட்டு நானும் அவங்களும் ஒரே மாதிரி மூமெண்ட்டு பண்ணணும். அந்த ஒரே மாதிரி மூமெண்ட்டில் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து பார்த்துட்டாங்க, அவங்களும் அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணி ஷார்ட் கட் ஆச்சு. ஷார்ட் கட் ஆனோடனே நான் ஒரு மாதிரி இப்படி இது பண்ணேன். அங்கேருந்து கிட்டக்க வந்தாங்க. சச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்களே மூமெண்ட்டு, ஏன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா கால் ரொம்ப வலிக்கிறது, எனக்கு ஸ்ப்ரெயின் ஆகிடுது நேற்று ரிஹர்சலில் எனக்கு அப்படின்னு. அதுக்கு என்ன இப்படி விட்டுருக்கீங்க, இப்படி விட்டால் இன்னும் ஜாஸ்தி வலிக்குமே, நீங்கள் இன்னும் அடுத்த ஷாட் வேறு இருக்கே, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபால் இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்க மேக்கப் மேன் அவர் தான், அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உடனே போய் அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் அந்த எலாஸ்ட்ரோ பிளாஸ்டர்னு பேர், அது கொஞ்சம் டைட்டாக போட்டாக்கா என்ன மூமெண்ட் பண்ணால் கூட வலிக்காது, கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த டான்ஸ் முடிக்கிற வரைக்கும், ஷார்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லி உடனே வாங்கினது. எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லைம்மா நான் வாங்கிக்கிறேன், அப்புறமா நான் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் சும்மா இருங்க சச்சுமா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி உடனே வாங்கிட்ட சொல்லி அதை போட்டாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. எவ்வளோ ஒரு, அதாவது ரொம்ப ஒரு ஓவராக காமிச்சிக்க மாட்டாங்க வெளியில், ஆனால் அதை ரொம்ப உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கும். உண்மையான இது என்னன்னு பார்த்து அது அழகாக அவங்க பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரி அது எல்லா டைமும் அவங்களுக்கு இருந்தது. அந்த சினிமாவில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் அவங்களுக்கு இருந்தது. ரெண்டாவது வந்து அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, எப்போவுமே பயப்பட மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ நாங்கள் மக்கள் மத்தியில் நிறைய கூட்டத்திலலாம், அப்போவும் சினிமாவில் வந்து நிறைய அவுட்டோர் ஷூட்டிங் தான், எங்களுக்கு கேரவேன்லாம் கூட கிடையாது. வெறும் மரத்தடியில் நாங்கள் வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு சேரில் உட்காந்துருக்கோம், அப்படிலாம் இருந்திருக்கோம். ஒருத்தர் வந்து ஒரு ரசிகர்களில் வந்து சில நல்ல விதமாக பேசுகிறவனும் இருப்பான், சில பேர் வந்து ஒரு மாதிரி கமெண்ட் அடிக்கிறவனும் இருப்பான், எல்லாம் இருப்பான். நாங்கள் பேசாமல் இருப்போம், நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை மனோரமா வந்து திருப்பிக்கிட்டாங்க ஒரு இடத்துல. அது என்னப்பா அது, நாங்களும் அவங்கள வந்து பார்க்க சொன்னோம், நீயா வந்து பார்த்துட்டு எதுக்கு நீ வந்து கமெண்ட் அடிக்கிற அப்படின்னாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க ஒரே வார்த்தை, இது பாருங்கள், யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம், இவங்க கூடலாம் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது, வேண்டாம், நம்ம அதை ஒதுக்கிடுவோம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப இதுவாக சொன்னாங்க. இன்னொரு தடவை அவங்க வந்து நான் கேள்விப்பட்டேன், அவங்க அதாவது எவ்வளோ போல்டுன்றது நான் வந்து ரொம்ப கேள்விப்பட்டேன். மைசூரில் கங்கா கௌரின்ற படத்தில் வந்து ஒரு பெரிய கலாட்டா, ஒரு பெரிய கூட்டம். அவங்கள வந்து என்னென்னா அந்த மொழி பிரச்சனையில் வந்து அவங்கள ஏதோ சொன்னாங்க. ஜெமினி கணேஷ் இருக்கார், பந்துலு சார் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. வந்தவுடனே எல்லாரும் கூட்டம் வந்துட்டு வெளியில் ஸ்டுடியோவில் சொல்லிட்டாங்களாம், உள்ளே இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து, அம்மாமா நீங்கள் எழுந்துருங்க, முதல்ல நீங்கள் உள்ளே போயிடுங்க, வேண்டாம், உங்களை தான் அட்டாக் பண்ணுறதுக்காக தான் அவங்க வராங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்ன ஆகிடும், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. இல்லை அந்த மாதிரி ஒன்றா வரட்டும், நான் வந்தால் சொல்ல போகிறேன், ஏன் எதுக்காக பயந்து நான் ஓடணும், நான் ஓட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்க எதுக்குமே, அவங்க ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ரொம்ப பேர் என்ன கேட்பாங்க, அப்பவும் இப்படி தான் இருந்தாங்களா, ஏன்னா அரசியலுக்கு வந்தப்புறம் சில பேர் என்ன கேட்பாங்க, இப்போ தான் அப்படி இருக்காங்கன்னா அப்போ கூட இருந்ததுன்னா அப்போ கூட அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்போ பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோவில் வந்து அவங்க வந்து ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க. அப்படின்னாக்கா எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒருத்தர் ஒரு டைலாக் சொல்லும்போது வந்து சில ஆர்டிஸ்ட் ஒருத்தருக்கு இது பண்ணும்பொழுது ஒரு சும்மா கிண்டலுக்காவது இன்னொரு 2 டேக் வாங்கணுன்றதுக்காக தப்பாகவே சொல்கிறது, ஒரு மாதிரி டைலாக் அவங்க சொல்கிற கியூவை கரெக்டாக சொல்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து சில சமயம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப இதுவாக பண்ண மாட்டாங்க, அது கூட ரொம்ப அடக்கமாக பண்ணுவாங்க. டான்ஸு எது எடுத்தாலும் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடியவங்க, அதில் வந்து சந்தேகமே இல்லை. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அது என்ன மாதிரி அவங்களுக்கு கிடைச்சாலும் அந்த இடத்துல நிற்பாங்க, நின்று ஜெயிப்பாங்க, அவங்களால தான் அது முடியும். நன்றி, ரொம்ப நன்றிம்மா.